இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர், என் உயிர் மூச்சை உம் கரிசனை காத்தது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இயேசுவை நம்புங்கள், அவரே உங்களை உயிர்ப்பிப்பார். அவர் என்றுமே நம்மிடையே உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை. இயேசுவின் கூடாரம் ஒன்று உண்டு, அங்கு அன்பு மட்டுமே நிறைந்திருக்கும். அதிலே குடிவந்து விடுங்கள் நண்பர்களே. இன்று புனித பீட்டர் தமியான் அவர்களிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசும்படி மன்றாடிக் கொள்வோம். நமக்குள் ஜீவன் இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது. அது இருக்கும் வரைதான் நம்மை மனிதர் என்று அழைக்கின்றனர். அந்த உயிர் ஜீவன் நம்மை விட்டு போனால் நாம் உயிரற்றவர்கள் ஆகிவிடுகின்றோம். அந்த ஜீவனை, சுவாசத்தை தந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இன்று வரை நம்மை எந்த ஒரு கண்ணியும் மடங்கடிக்காதபடிக்கு நம் முன்னும் பின்னும் பக்கங்களிலும் இருந்து காத்து வருகின்றார் இயேசு. என்று நாம் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையில் இணைந்தோமோ, அன்றே நமக்குள் அந்த நித்திய ஜீவன் வைக்கப்படுகின்றது. ஆனால் நாம் வளர வளர உலக மாயைகளில் இழுக்கப்பட்டு தவறு செய்வதால், பாவம் செய்வதால் அந்த அழைப்பை இழந்து விடுகின்றோம். அந்த நேரத்தில் எல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை மீண்டும் மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார், அரவணைக்கின்றார். நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து வாழ வேண்டுமா? ஒவ்வொரு வாரமும் தவறாமல் திருப்பலிக்கு செல்லுங்கள் நண்பர்களே. அங்கு இறை வார்த்தையை கேட்டு இயேசுவின் உடலை அப்பமாக உண்டு அவரின் இரத்தத்தை ரசமாக பருகும்போது நாம் புது பிறப்பை அடைகின்றோம். அடுத்த ஒரு வாரம் ஓடுவதற்கு, வேலை செய்வதற்கு, படிப்பதற்கு, நம் குடும்பத்தை, பிசினஸை நடத்துவதற்கான உடல் சுகத்தை, உள்ள சுகத்தை, ஆன்ம பலனை, உலக ரீதியான தேவைகளை சந்திப்பதற்கான பலனை, ஆற்றலை, பாதுகாப்பை பெற்றுக்கொள்கின்றோம். உங்கள் ஆலயத்தில் நற்கருணை சிற்றாலயம் இருந்தால் தவறாமல் அங்கு சென்று ஒரு 10 நிமிடம் முழங்கால் பணிந்து நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபித்துவிட்டு வருவதை பழக்கமாக வையுங்கள். The Eucharist Lord will bless you. ஆசிர்வாதத்திற்குரிய பல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைய வசனம் கூறுவது போல, வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர், என் உயிர் மூச்சை உம் கரிசனை காத்தது. வாழ்வு, அதை நமக்கு அளிப்பவர் வல்லவராம் இயேசு ஒருவரே. தாழ்ந்த உள்ளம், இதை மட்டுமே இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அந்த தாழ்ந்த உள்ளம் உங்களிடம் இருந்தால் அங்கே இயேசு எழுந்தருளி உங்களை ஆசிர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் உயிர்ப்பிக்கின்ற தேவன், ஜீவன் கொடுக்கிறவர், பலன் கொடுப்பவர். எதுவும் எங்களை மேற்கொள்ள விடமாட்டீர். பலர் எங்களை கீழாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான திட்டங்களில் இருந்து நீரே எங்கள் மேல் கரிசனையாயிருந்து காத்தருளும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.